மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வாக்கிங் போனா பல நோய்கள் நம்ம உடல்ல இருந்து குணமாகும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ராலை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம உடலுக்கு வருது. ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கப்புறம் ஹார்ட் வெசல்ஸ்ல வந்து கொழுப்பு எல்லாம் தேங்குது, ஒபிசிட்டி உடல் எடை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதற்கு ஒரே தீர்வு வாக்கிங் போறது தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நான் இவ்வளோ நாள் வாக்கிங் போனா எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறையவே மாட்டேங்குது. இப்போ பேசிக்கா நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், இப்போ வந்து இது லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அப்ப டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது ட்ரைகிளிசரைட்ஸ், இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் HDL LDL, அதாவது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்துல டெஸ்ட் பண்ணும்போது பாக்குறது தான். சரி, இப்போ இந்த கொலஸ்ட்ராலோட ரேஞ்ச் 200 அபவ், ஒரு 190 விட கிராஸ் பண்ணும்போதே, டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் 190 விட கிராஸ் பண்ணும்போதே நமக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலும் நம்ம பாத்துக்கணும். இப்போ இதுல பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடல்ல மெட்டபாலிசம் எல்லாம் முடிஞ்சு உண்டாகக்கூடிய ஒரு கழிவு. இது வந்து அகைன் நம்ம லிவர்ல இருந்து கொண்டு போய் ஹார்ட்டுக்கோ இல்ல மத்த ஆர்கனுக்கோ போயிட்டு பிளட் பியூரிஃபையர் நடந்து அதுக்கப்புறம் இது குட் கொலஸ்ட்ராலா மாற்றப்பட்டு நம்ம உடல்ல அகைன் அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இந்த LDL அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஆர்கன்ஸ்ல எல்லாமே போய் படிய ஆரம்பிச்சிடும், ரத்தத்துல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும், அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ்ல எல்லாமே படிய ஆரம்பிச்சு பிளாக்ஸ் நிறைய ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப டோட்டலா நம்ம கொலஸ்ட்ராலோட லெவல் எவ்வளவு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எக்ஸசைஸ் நிறைய பண்றோமோ அந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து நான் வாக்கிங் மார்னிங் நிறைய பேர் பார்த்தோம்னா வாக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறது, 4-5 ரவுண்ட் நடக்கிறது, ரொம்ப தீவிரமா வேர்க்க விறுவிறுக்க நடந்துட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் வாக்கிங் ஜாகிங் பண்றேன், ஆனா எனக்கு பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கும். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, எஸ்பெஷலி பெண்கள், ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிச்சு இருக்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஃபீடிங் மதர், இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறேன். கொடுத்து முடிச்சு இப்போ இந்த டைம்லயும் எனக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கும்போது ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷனும் இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னா ரத்தத்துல நிச்சயமா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கும். லிவரோட ஃபங்க்ஷன் இதனால ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஃபேட்டி லிவர் வராம இருக்கணும், நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும். அப்போ வாக்கிங் போறது கரெக்டா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ வாக்கிங் போறோம்னா நம்ம பாடியில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரீத்திங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். காலையிலே நம்ம வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. அதுவும் சன்லைட் நம்ம மேல படும்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சியோ இல்ல ஸ்கின் ப்ராப்ளமோ போன் டென்சிட்டி குறையாமலும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நற்பலன்களும் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பாடியில லங் கெப்பாசிட்டி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். பட் இதுவே LDL கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா இந்த நம்ம உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதே சேம் டைம் நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு, இதனாலதான் வாக்கிங் போனாலும் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, டயட்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. லேட் நைட் சாப்பிடுறது, நிச்சயமா இரவு உணவு ஒரு 7:30, ஈவினிங் ஒரு 7 to 7:30, மேக்சிமம் 8 o'clock கூட கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே எக்ஸ்ட்ராவா கேலோரிஸாக நம்ம பாடியில வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சேமிப்பு நடக்கதான் என்ன ஆகுதுன்னா, ஸோ எனர்ஜி தேவைப்படும் நேரத்துல அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பாடி வந்து அது ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி சேமிச்சு வச்சுக்கும். அப்படி சேமித்து வைக்க தான் தொடர்ந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். ஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்தோம்னா ஆர்ம்ஸ்ல, கை பகுதிகள, தொடை, இடுப்பு பகுதி, வேஸ்ட் பகுதி, அண்டர் பிரஸ்ட், இந்த இடத்துல எல்லாம் அதிகமான கொழுப்புகளின் தேக்கத்தை பார்க்க முடியுது. இது மாதிரி நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருந்துகிட்டே இருக்கிறோம், காலையில எழுந்து டெய்லி வாக்கிங்கும் போறோம்னா நிச்சயமா கொலஸ்ட்ரால் லெவல் குறையாது. சரி, நான் அப்ப எப்படி இருந்தா எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும்? காலையில எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சுக்கோங்க. டீ காஃபி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்
11 o'clock இல்ல மிட் டைம்ல ஒரு 3-4 o'clock டைம்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கிறோம், ஸோ ஆயிலி டயட் எடுக்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குன்னா அதையும் அவாய்ட் பண்ணணும். இதுதான் வந்து கொலஸ்ட்ராலா நம்ம பாடியில கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். காலையில நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா கண்டினியூஸா என்ன ஆகும், சரி நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்காக இப்போ சாப்பிடாம இருக்கிறோம்னு நினைப்போம். அப்போ கண்டினியூஸா நம்ம பாடியில சாப்பிடாம இருக்க என்ன ஆகும்னா ஃபேட் வந்து பர்ன் ஆகாம இன்னும் எக்ஸஸா தான் சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மீல் எடுக்கும்போது நிறைய நம்மளே வந்து நமக்கு அறியாம இருக்கிற பசியில அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம பாடியில சேருது. அப்போ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கும்போது உணவு முறையில் 3 வேளையும் சரியா சாப்பிடணும். பசித்த பிறகு நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நல்ல மென்னு சாப்பிட்டோம்னா இன்னும் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சுகர் இருக்கும் பட்சத்துல அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கணும். இப்ப பொதுவா கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற உணவுகளை தான் எடுக்கணும். இப்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னா கீரைகள்ல நிறைய இருக்கு, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல நிறைய இருக்கு. முக்கியமா வாழைத்தண்டை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்பு இது எல்லாமே காணாமல் போகும். அப்போ வாழைத்தண்டு சாரா எடுத்து நம்ம குடிக்கலாம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சாறுல கொஞ்சம் என்ன பண்ணணும்னா எலுமிச்சை சாறு கொஞ்சம் பிழியணும். ஸோ வாழைத்தண்டு சாறுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மிளகு பொடி, பெப்பர் பவுடர் அது கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வாக்கிங் போனா நிச்சயமா நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது சாத்தியம். முக்கியமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தா இதயங்களில் அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கேட்கிற டவுட் என்னன்னா, எனக்கு ஹார்ட்ல அங்கங்க பிளாக் இருக்கு, இதை மெடிசன்லயே கரைக்க முடியுமானா நிச்சயமா கரைக்க முடியும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, வெங்காயம், அதுலயும் வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தா ரொம்ப சிறந்தது. இந்த சாறுகள்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து தேனோடு கலந்து டெய்லி நம்ம எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்துல சர்பகந்தா அப்படின்ற மூலிகை இருக்கு, இதோட சேர்ந்து அதிமதுரம் இருக்கு, அக்ரஹாரம் இருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாமே ஸ்பெஷலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை விரட்டக்கூடிய மிக சிறந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகைகளை நம்ம ஹாட் வாட்டரோட எடுத்துட்டு வந்தோம்னா அதிகமான பலனை பெற முடியும். கொலஸ்ட்ரால் கரையணும்னு நினைக்கிறவங்க நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸை ஃபுட்ல சேர்த்துக்கலாம். ஆயில் ஐட்டம்ஸை டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி அசைவ உணவுகளை தவிர்த்ததும் ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.